வெனஸ்டே மிட் மார்னிங் போல் என் ஒர்க்கெல்லாம் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். நான் ஆல்ரெடி வந்துட்டு ராகி தோசைக்கு வந்துட்டு ராகி எல்லாமே நைட்டே ஊற வச்சுருந்தேன். அது எல்லாத்தையுமே காலையில் எழுந்த உடனே அரைச்சி வச்சுட்டேன். உளுந்து வந்து கம்மியாக தான் ஊற போட்டிருந்ததுனால மிக்சிலேயே போட்டு அரைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். மீன்வைல் தம்பிக்கு கொஞ்சம் வந்து சத்துமாவு கூழ் மட்டும் கிண்டி கொடுத்தோம் அப்படின்னா அவன் குடிச்சிட்டு இருப்பான். அதனால் அதையும் கிண்டி கொடுத்துட்டு எனக்கு வந்துட்டு பெட்ஷீட் எல்லாமே வந்துட்டு அலசுற வேலை இருந்தது. அதனால் அதையும் மிஷினில் வாஷிங்க்கு போட்டு விட்டாச்சு. சைட் பை சைடு வந்துட்டு மாவுமே நல்லா அரைஞ்சி வச்சு அதையும் எடுத்து புளிக்க வச்சுட்டேன். ஆக்சுவலி ரொம்பவே கம்மியான அளவுல தான் நான் வந்துட்டு அரைச்சிருந்தேன் அப்படிங்கிறதுனால ஃபுல் மாவையுமே தூக்கி வெளியவே வச்சாச்சு. இந்த பக்கம் துணி காய போடுற வேலை இருந்தது. தம்பியும் அந்த சைடு விளையாண்டுட்டு இருந்தான். அப்படியே இன்னைக்கு வந்து என்ன லஞ்ச் அப்படின்னா, தயிர் மட்டும் ஊத்தி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுக்கு உருளைக்கிழங்கு மட்டும் பொரிச்சுக்கிட்டேன். துணி மடிக்கிற வேலை இருந்தது. அதையுமே மடிச்சு வச்சுட்டு அப்படியே அதையும் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சிட வேண்டியதுதான். இனி லஞ்ச் சாப்பிட்ற வேலை மட்டும்தான். கொஞ்சம் மட்டும் தயிர் எடுத்து நான் சாப்பாடுக்கு வச்சுக்கிட்டேன். மீதி இந்த தயிர் எல்லாத்தையுமே சாயங்காலம் போல லெசி போட்டு குடிச்சிருவோம்.